இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் 2/3/2025 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை அதிகாலை 3:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 12:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:13 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உறுதியான மற்றும் தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகள்ல உறுதியாகவும் இருப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல நல்ல தரத்தையும் பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை இணைந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிகப்படியாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அவர்களினால இழுத்தடிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க கவனமாகவும் பேசுங்க. உங்கள் காதல் இடத்துல வெறுப்பான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வேலையில கவனமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கான இலக்குகள்ல நீங்க முன்னேறவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே இன்று வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில நஷ்டங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல நீங்க திட்டமிடுவது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாங்க. ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. மற்றவர்களிடத்துல கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல கோபத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்து முடிக்கவும் வேண்டாங்க. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அலுவலகத்துல சில புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பி உங்களுடைய மேலதிகாரிகள் ஒப்படைக்கவும் செய்வாங்க. உங்களுடைய தேவையற்ற மன சஞ்சலத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக வரன் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில தேவையில்லாத அலைச்சல்களின் மூலம் சோர்வும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லதும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். சில எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சில செலவுகள் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமான உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வளர்ச்சியையும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல நல்ல தரத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவரும் இன்று மகிழ்ச்சியான தருணங்களை இணைந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வீட்டுல ஏதாவது திருமண நிகழ்ச்சிகள் அல்லது மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அக்கறையுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்களை சமாளிக்கவும் செய்வீங்க. கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே உங்கள் உடன் இருப்பவர்களுடன் உற்சாகமாக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல பணிசுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மன உளைச்சல்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த கவலைகளும் குறையும். சிலருக்கு நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு வீட்டுல ஏதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வர்த்தக பணிகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்தில கவனமாகவும் இருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடனும் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களையும் பெறுவீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில நேர்மையான அணுகுமுறையின் மூலம் உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் நட்புடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே உற்சாகத்துடனும் செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அவசரப்பட்டு அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பெற்றோருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சில தொல்லைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சில பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய உதவிகளையும் நாடுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. தொழிலுக்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்கு இடையே உங்களுடைய கௌரவமும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். போட்ட முதலீடுகள்ல இருந்து லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தொழில் தொடர்பாக மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. உங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல மும்முரமாகவும் செயல்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களுடனான நேரத்தை மகிழ்ச்சியுடன் செலவும் செய்வீங்க. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில வேலைகளும் மகிழ்ச்சியாகவும் நடைபெறும். வசதி வாய்ப்புகளை பெருக்கியும் கொள்வீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும். இடம் வாங்கி விற்பதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன சங்கடங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை தொடங்குவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. மன அமைதியுடனும் இருப்பீங்க. பாதுகாப்பான உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மும்முரமாகவும் ஈடுபடுவீங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. முன்கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிறிய அளவுல கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க.
கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு மிக உதவியாகவும் இருக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் நண்பர்களிட்ட இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களுக்காக இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றும். பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. உதவிகரமாகவும் இருப்பாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினரிடமிருந்து இப்பொழுது ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக சில கடுமையான வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. கடன்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையும் பலப்படவும் காண்பீங்க. அரசியல் மற்றும் சமூகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். உணவு செயல்பாடுகள்ல கட்டுப்பாடுடனும் இருங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வணிக நடவடிக்கைகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். யதார்த்தமாக நீங்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் கூட நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் திறமையாக கையாளவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்குங்க. பயனுள்ள புத்திசாலித்தனமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க தேவையற்ற வார்த்தைகளை நீங்க பேசிவிடவும் வேண்டாம். இன்று கவனமாக பேச வேண்டியதும் அவசியம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்காக மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அட்வான்ஸ் தொகைகளையும் தரலாம். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களை சந்திக்கவும் செய்வீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள்ல தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பிள்ளைகளிடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களும் நீங்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து சில உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணியிடத்துல சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அனுபவம் மிக்கவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல சுதந்திரமான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உத்தியோக பணிகள்ல ஆதரவான சூழலும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்து முடித்து விடுவீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:13 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையுங்க. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறந்த மன ஆற்றலுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமாகவும் வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்குங்க. இன்று மன தைரியத்துடனும் இருப்பீங்க. ஓரிரண்டு நாட்களாக தள்ளி போய்கொண்டு இருந்த பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. ஆனால் யாருக்கும் அறிவுரைகள் தரவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இதனால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள் நல்லபடியாக முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பிரிந்து சென்றவர்களும் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல முதிர்ச்சியும் காணப்படும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல ஏதாவது மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியினால முன்னேற்றத்தை எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. இது உங்களுடைய மதிப்பும் மரியாதையையும் அதிகரிப்பதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல உங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும். பணியிடத்துல பெண் ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக நல்ல வரனாகவும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபார பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையுங்க. இன்றைய நாள்ல கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். உறுதியுடன் செயலாற்றுவதும் நல்லது. தடைகளையும் சமாளித்து சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்கள் துணையின் வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கலகலப்பாக பேசி மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போய்க் கொண்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கூடுதலாக முதலீடுகளும் செய்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையுங்க. இப்பொழுது ரிலாக்ஸாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறைந்து முன்னேற்றமும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. விதண்டாவாதமாக பேசுபவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். மற்றவர்கள் கிட்ட வாங்கி இருந்த பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய செயல்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் அமையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்ட பழைய வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படும். பணிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளும் நிறைவேறும். திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண தட்டுப்பாடுகளும் குறையும். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்தை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும், எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும், வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் முறையான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை அலைப்பாயவும் விடவும் வேண்டாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலம் பதட்டமின்றி சமநிலையை பராமரிக்கவும் முடியும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும், இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கவனமாக பணியாற்றும் பொழுது சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கடன் வாங்கி வீடு கட்டுவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேருங்க. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடுமாற்றங்களும் நீங்கும். நண்பர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால அவ்வப்பொழுது டென்ஷன்களும் ஏற்படலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையுங்க. தொழில் விஷயத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மற்றவர்கள் கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. நிதிநிலையில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சொந்த தொழில் செய்பவருக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். பணியிடத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு உற்சாகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உறவினர்களின் மூலம் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று தொழில் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சொந்த தொழில்ல தந்தையின் ஆலோசனைகள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இழுபறியாக இருந்து வந்த சூழ்நிலைகளும் மாறும். பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் கவனக்குறைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ரிலாக்ஸாக வேலைகள் செய்வதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையுடன் இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு சிறிது கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படலாங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சிலருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நெருக்கமான வட்டாரத்துல திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். சில மங்களகரமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில்லறை வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான விஷயங்களையும் முடிக்கவும் செய்வீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வு தொடர்பான விஷயத்துல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டுல வசிக்கின்ற நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல தகவல்களும் தேடி வரும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்று உற்சாகத்துடன் வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மனதுல சோர்வும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில எதிர்பாராத செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சி தாயை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று மற்றவர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற தன்னம்பிக்கையின் மூலமாக இன்று இலக்குகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அதற்கான மன உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்களுடைய செயல்திறன்ல இது பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் நல்ல புரிந்துணர்வுகளை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் இடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படுங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீண்ட காலமாக கட்டி வந்த சில முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது நல்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கிடைத்த லாபத்தினை வீடு வாங்குவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க.
பயனுள்ள செலவுகளும் செய்வீங்க. கான்ட்ராக்டுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளிநாட்டிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல கிளைகளை திறப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மனநிலையையும் உணர்ந்து பேசுவதும் நல்லது. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களை மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல திருமணம் தொடர்பான நல்ல விவாதங்களும் நடைபெறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணமும் அதிகமாக செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பான விஷயத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கும். அயல்நாட்டு பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். சுபகாரிய எண்ணங்களும் கைகூடும். வியாபாரத்துல பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாக இருப்பதன் மூலம் நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற மன உறுதியின் காரணமாக இன்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுக்கு ஏற்பட இருந்த பாதகமான விளைவுகள்ல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. சில நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிநாட்டிற்கு சில பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்கள்ல கிளைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு அரசாங்க கான்ட்ராக்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகலாம். தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய திட்டமிடுதல்களின் மூலம் சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவைகள் உங்களுக்கு இப்பொழுது சகஜமாகவும் நடைபெறும். அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில புரிதல்களும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும்.
உடன் பிறந்தவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பாக பிரிவினைகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மனை சார்ந்த செயல்பாடுகளினால ஆதாயமும் உண்டாகும். எதிலும் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறவும் காண்பீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்தாலே போதுங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை மற்றும் பய உணர்வுகளும் ஏற்படலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் முடியும். உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை மட்டும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்குங்க. சேமிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்களுடைய கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில காணாமல் போன பொருட்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று தொழில் ரீதியாக வருமானமும் அதிகரிக்கும். அரசு வகையில வரவேண்டிய தொகையை உரிய நேரத்துல பெறவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தக்க சமயத்துல வங்கியில இருந்து கடனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு இட மாறுதல்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில கலகலப்பான சூழலும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் கிட்ட இருந்து முக்கியமான அறிவுரைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் மட்டும் செய்யவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் இருக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல அதிக ஆர்வத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சேமிப்பு திட்டங்கள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண முயற்சிகளை இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வீட்டுல நிலுவையில இருந்து வந்த வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் பற்றிய சிந்தனைகளும் மேம்படும். வியாபாரத்துல அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. காப்பீடு சார்ந்த துறைகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியிடங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.